தர்சினி சாப்பிடுமா? வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன டீ நைட்டுல இருந்து சாப்பிடாம கிடைக்கியா? உனக்கு என்ன பைத்தியமா? வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்னம்மா குறை வச்ச உனக்கு? ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே எனக்கு வித்தியாசமா இருக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம். கம்பு கொண்டு மண்டையில அடிச்சு விடுவேன். சாப்பிடு டீ. சும்மா இருங்க. அவளை எதுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க? எந்த நேரம் இவளோட பெரிய ரோதனையா போச்சு. ஐயோ 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 ஐயோ, சுறுசுறுப்பா இருந்த பிள்ளை இப்படி சொணங்கி போய் கிடக்காலே, நான் என்ன செய்வேன்? மதுரக்காரிக்கு வந்த சோதனையா? தர்ஷினி, தர்ஷினி, எனக்கு எதுவும் வேண்டாம். யாரும் என்ன பேசாதீங்க. தர்ஷினி, ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஏதோ புது உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரியல. செகண்ட் இயர் படிக்கன்னு சொன்னா படிச்சு முடிச்சிட்டீங்க. எங்க அப்பா எங்கன்னு கேட்டா ஒண்ணுமே யாரும் சொல்ல மாட்டேங்கீங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. எல்லாத்துக்கும் பதில் உனக்கு சீக்கிரம் கிடைக்கும். சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. சாப்பிடு. இனி கொஞ்சம் விடுங்களே. இப்படி எல்லாம் எனக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன்? மதுரக்காரிக்கு வந்த சோதனையா பாருங்க. இவா ஒருத்தி உலகத்துல இவா தான் மதுரையில பிறந்த மாதிரியே பேசுவா. எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சாப்பிடாம இருந்தா உடம்பு கிட்டு போயிரும். சாப்பிடு தர்ஷினி. ஐயோ தர்ஷினி, தர்ஷினி என்னாச்சு? தர்ஷினிமா, ஐயோ 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 ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தர்ஷினி, தர்ஷினி, தர்ஷினி என்னாச்சு? எதுவும் அடிபட்டுட்டா? வா ஹாஸ்பிட்டல் போலாம். மகாராஜா, என்னாச்சு? என்ன சொன்ன தர்ஷினி? நான் யாருன்னு தெரியுதா? நீங்க மகாராஜா அறுவடை வச்ச பின்னாடி இருக்கிறது கணேச மாமா. சித்தி, தர்ஷினிக்கு நினைவு திரும்பிட்டு. எம்மாடி, எவ்வளவோ நாளா கஷ்டப்பட்டோம். யாராலையும் குணப்படுத்த முடியாதது ஃபேன் விழுந்து குணப்படுத்திட்டு. தர்சினி, தர்சினி, கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. என் பண்ணு குணமாயிட்டு, என் பண்ணு குணமாயிட்டு. அச்சா, டைம் என்ன? காலையில 11 மணிமா. அட கடவுளே, 11 மணி வரைக்கும் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தா வழங்குமா? நான் ஃபேக்டரிக்கு போறேன். மகாராஜா, என்ன டிராப் பண்ணிருக்கீங்களா இல்ல நானே நடந்து போறட்டா? இரு நான் வாரேன். எம்மா, எப்பவுமே இப்படி உட்கார்ந்துகிட்டே தான் இருப்பியா? ஏதாவது வேலை செய்யுமா? ஐயோ, என் மாவ நல்ல பேசுதா, என் மாவ நல்ல பேசுதா. நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வழி விட, நான் போகணும். தர்ஷினி, இரு நான் வாரேன். சித்தி, எப்படியோ ஃபேன் அவ மண்டையில விழுந்து நினைவு திரும்பிட்டு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா மண்டையில எதுவும் அடிபட்டிருக்குமான்னு தெரியல. எதுக்கும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டிட்டு வரேன். ஒன்றும் வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் மறுபடியும் ஊசியை கீசியை போட்டு திருப்பி மருந்து தொலைச்சிடாம, அப்படியே அடிபட்டிருந்தாலும் பஞ்சு வச்சு அமைக்கி கூட்டு போ. ஐயோ சித்தி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். சொல்றத கேளுப்ப. இப்பதான் ஒரு படி நல்லபடியா தெளிஞ்சு வந்துட்டு இருக்கா. மறுபடியும் காட்டை களைச்சிடாத பண்ணி நல்லா இருப்ப. ஊசியை கீசியை போட்டு பழையபடி கிளப்பி விட்டுறாத. திருப்பி வேணி இழுவிட்டு கிடப்பா. ஆமா, ரத்தம் கத்தம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியை எடுத்து மண்டையில நல்லா அமுக்கி விடு. சரியா போயிரும். அது சரி. என்ன பாண்டியமாத்த, சந்தோஷமா? உங்க பொண்ணுக்கு இப்ப எல்லாம் சரியாயிட்டு? ஏன் அவளுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா பாண்டி முனிக்கு கிடா வெட்டுறதா வேண்டி இருந்தேன். வாங்க எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு போவோம். உடனே போக முடியாதுல்ல, அங்க வேலை கிடக்கு. அடுத்த மாசத்துல ஒரு நாள் போவோம். சரி மருமவனே. இனிமையாவது அழாம சந்தோஷமா இருங்க. சரி சரி. ஏப்பா, ஒரு வழியா சரியாயிட்டாப்பா, சரியாயிட்டா. நான் சந்தோஷமான விஷயத்த ஆரியாண்டியா பொண்டாட்டியும் சொல்லிட்டு வாரேன். என்னால் நம்ப முடியவில்லை. என்னென்ன வாயப்படத்துட்டே இருக்கிறது? அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. மது, இந்த 2 மீனையும் சீக்கிரம் சாப்பிட்டு முடி. ஏங்க, இந்த மீன் ரொம்ப பெருசா இருக்குங்க. ஒரு மீனும் ஒரு கிலோ இருக்கும் போல. எனக்கு வேண்டாம். மீன் வேண்டாமா? சரி, அப்போ 5 ஆப்பிள் தர, அது 5 தின்று. ஐயோ, ஆப்பிள் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ஆப்பிள்ங்கிற வார்த்தையை கேட்டாலே கொமட்டுதுங்க. நான் மீனே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. நான் ஒரு கவிதை சொல்லட்டா? சொல்லுங்க. அன்பே மது, நான் ஒரு சாக்கடை, உன்னை பார்த்ததும் ஆனேன் பூக்கடை. சரி, என்ன லட்சணமா இருக்கு இவன் கவிதை. மாற மாதிரி இருக்கு. நல்ல வேலை இந்த கிறுக்கனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி வேற ஏதாவது பிள்ளைகிட்ட போய் சொன்னா விளக்கு மாற கொண்டு அடிச்சு விடுவா. ஏங்க நல்லாவே இல்லை. சாக்கடைன்னு ஒரே நாத்தம்.
உன் மேல உள்ள அன்புல நான் சொன்னேன், நீ நாத்தங்கியோ. இங்க வரைக்கும் அடக்கிப்பா நாத்தம். எம்மோ நீ எப்போ வந்த? சாக்கடை பூக்கடையா மாறும்போதே வந்துட்டேன்ப்பா. நல்லா இருந்ததாம்மா கவிதை? எத்தனை நாளா எழுதுனப்பா அந்த கவிதைய? 3 நாளா யோசிச்சு யோசிச்சு எழுதுனம்மா. அதான் உன் மோற மாதிரி இருக்கு. அது இந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவே சாப்பிட முடியாம வாந்தி எடுத்துட்டு வருது, சாக்கடை பூக்கடைன்னு. உனக்கு இது கூட சொல்ல தெரியாது பே. அதெல்லாம் இருக்கட்டும், தரிசனிக்கு தெளிஞ்சிட்டு. தண்ணி அடிச்சிருந்தாளா? குத்திய பாரு, அப்பனுக்கு மவனுக்கு குடிக்கிறதே நினப்பு. தெளிஞ்சிட்டுன்னா பைத்தியம் தெரிஞ்சிட்டு உளறிட்டு கிடந்தால ஃபேன் மேல இருந்து மண்டையில பொத்துன்னு விழுந்துச்சு. எல்லாம் ஞாபகம் வந்துட்டு. ஐயோ, அடி எதுவும் படலையே. அடிபட்டாலும் பரவாயில்ல, மண்டையில பஞ்சு வச்சு அம்மைக்கிட்டு கூட்டு போயிருந்தேன். திருப்பி மாறிட்டாலும் நம்மளால வச்சு மாய்க்க முடியாது. எங்க போயிட்டா? தெளிஞ்ச உடனே வெறி பிடிச்சு ஃபேக்டரிக்கு ஓடுதாப்பா. வேலை வேலைனே இருக்கல்ல பாவம். மவராஜனும் பின்னாடியே போயிட்டான். திருப்பி வேற எங்கேயும் விழுந்து பழையபடி மெண்டலாய் வந்துடக்கூடாதுல. சரி, இனிமேலாம் அப்படி ஆகாதுமா. சரி சரி, ஏம்மா நீ மீனை சீக்கிரம் தின்னு. வெயில ரொம்ப நேரம் உட்காராதானே, நான் போயிட்டாரேன். வெயில் இல்லத்த, நிழலாதான் இருக்கு. நீ இழுத்து இழுத்து பேசு, எனக்கு வெயில் மண்டைய பழக்கமா. ஏங்க தர்சினிக்கு ஒரு வழியா சரியாயிட்டு. ஆமா, அண்ணன் தான் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான். இப்போ எனக்கு உடனே ஒரு கவிதை தோணுது, சொல்லட்டா? வேண்டானா விடவா போறீங்க, சொல்லுங்க. தர்சினிக்கு சரியானது பைத்தியம், அதனால் தேவையில்லை வைத்தியம். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தின்னங்கித்தை இப்போதே கேட்டுப்பார், என் பெயர் சொல்லுமே. ஐயோ அத்தை பாட்டி, நம்ம பார்க்கறது நெசமா? அதானே எனக்கும் தெரியல. அதிசயமா காலையிலே வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. ஹேய், என்ன செய்த? நான் ஆசையா 1 வருஷமா பார்த்து வச்ச மாடி தோட்டம். யாரு? மொட்டையாச்சு அத்தை பாட்டியா? வாங்க வாங்க வாங்க. என்ன நடக்கு? செடிலாம் வாடிடக்கூடாதுல்ல, என்ன வெயில் கொளுத்துது. நமக்கே கிருகிருன்னு வருது, இந்த செடிகளுக்கு எப்படி வரும்? அதான் காலையில எல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு அத்தை பாட்டியோய் பாத்திரத்தெல்லாம் விளக்கி போட்டுட்டேன். அப்புறம் பாப்பாவை கொண்டு ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டேன். சாப்பாடு நீங்களே செஞ்சுருங்க, நம்ம செஞ்சால் வாயில் மனசு வைக்க முடியாது. வாஷிங் மிஷினில் துணி கிடந்தத அதை காய போட்டியா? கரெக்டான பாயிண்ட். போட்டாச்சு போட்டாச்சு, எல்லாம் காய போட்டு கிளிப்பை மாட்டி விட்டு தான் வந்திருக்கேன். சான்ஸ்ராணி, என்னைய கொஞ்சம் கில்ல. இது உண்மையா பொய்யானே தெரியலையே. மொட்டைச்செல்லாம் இதெல்லாம் நெசந்தான், ஆனால் எதுக்கு இந்த நாடகம்னு தெரியல. மல்லியும் வத்தலும் ரைஸ் மில்ல கொடுக்கணும்னு சொன்னேன், கொடுத்தியா? இப்ப மாட்டுவா. பாபு ஆஃபீஸ்க்கு போகும்போது கொடுத்து விட்டாச்சு. மதியம் போய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். போதுமா இல்லை இன்னும் எதுவும் இருக்கா? என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப உனக்கு வேலை எதுவும் இல்லையா? ஆமாம், எனக்கு வேலை எதுவும் இல்லாத பட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி வரட்டா? எப்படி அதுல பரவாட்ட அம்முன்னு போட்டுட்ட? வரட்டா மாமே, வேலை முடிஞ்சுது. இதுகிட்ட நல்ல பேர் எடுத்து போயிட்டு வாமா ஊர் சுத்ததுக்கு அப்படின்னு இது என்னை சொல்லி அனுப்புறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளி கிளவியாகி செத்து போயிருப்போம் போல. எம்மாடி, அது ஒரு நாள் இந்த வேலை செய்யறதுக்குள்ள என்ன உசுறு போகுது. தினமும் இது எப்படி நம்ம செய்ய போறோம்னு தெரியலையே. என்னடி நடக்கு? ஒரே ஆச்சரியமா இருக்கு. திருந்திட்டாளா? திருந்தினா நல்லது தானே, சேட்டையும் பண்ணிக்கிட்டு திருந்தி நல்லபடியாகவும் இருந்தால் நல்லது தானே. சரி சரி, எப்படியோ புத்தி வந்தா சரிதான். அவளே எல்லாம் விளங்கிச்சிட்டா, எனக்கு வேலையில நானும் அவ கூட ஊர் சுத்த போறேன். மதியம் சாப்பாட்டுக்கு வந்துருமா? சரி மொட்டைச்செல்லம் என் தங்கம். கொக்கரக்கோ குமாங்கோ, சான்சி ராணி நல்ல பிள்ளை. காலையிலே இந்த செடி முஞ்சில முழிச்சாலே மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சாயந்தர நேரம் இப்படி வெளியே காத்தாட உட்காரதுக்கு நல்லா தான் இருக்கு. காமாட்சி, இந்த செடியிலலாம் தண்ணி தெளிச்சு விட்டியாட்டி, அப்பதான் சூடு நம்ம மேலே ஏறாது. தினமும் நான் தண்ணி தெளிச்சு விட போய்தான் செடியெல்லாம் புல்லெல்லாம் பச்சை பச்சேன்னு இருக்கு. இல்லைன்னா காஞ்சி மேல இருக்கும். மதர் மம்மி, இந்த நேரத்துல பஜ்ஜியோ வடையோ சுட்டு கொடுத்தினா நல்லா இருக்கும் தெரியுமா? ஒண்ணுமே செய்ய மாட்டுக்க. மணி 7 ஆகுது, சாப்பிட வேண்டாமா? இப்ப உட்காந்து பஜ்ஜியும் கிச்சியும் தின்னுட்டு அப்புறம் நைட் எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் நான் சாப்பிட்டுருவேன். நீ வடை கடை ஏதாவது போடேன். ஆமா, எனக்கு வேற வேலை இல்லைல்ல. எந்த நேரமும் அடுப்பிலேயே கிடந்து சாவதுக்குப்பா. எங்க நான் வேணா பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரவா? வேண்டாம் மருமவளே, கடையில் 10 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட்டுக்கிட்டு அடுப்படியில் போய் நீ நிற்க வேண்டாம். புகலாம் மூஞ்சில படும். அப்ப நான் மட்டும்
புகைப்படாம குழு குழு காத்துப்பட்டுமோ? மாசமா இருக்கல்ல. நான் மாசமா இருக்கும்போது நீ இப்படிலாம் செஞ்சீரா? வெறும் விளங்காத மனுஷன். மதர் மம்மி ஆரம்பிக்காத. கொஞ்ச நேரம் இங்க காத்து வாங்க தான் உட்காந்துருக்கோம். மோனிசு அம்மா என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்காளவோ 3 பேரும்? மூதேவியோ? தலைவரே, ஒரு மணி நேரத்துக்கு முனிசை கூட்டிட்டு போலாமா? என்ன இழிச்சக்கா கேள்வி இது? அவ உங்க மாவ, நீங்க ஏன்ட்ட கேட்கணுமோ? சரி, எங்க போறிய? பங்கச்சக்கா மொட்டை மாடியில வச்சு வடை போட போறாங்க. சுட சுட எல்லாத்துக்கும் போட்டு தரேனாங்க. அதான் நம்ம எலிச்சக்காளுக்கு மகளை விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசையே தோணல. ஏன் அவளுக்கு சுட சுட வடை ரொம்ப பிடிக்கும், கூட்டிட்டு வரேன்னு வந்துட்டாவ. எந்திரிமா முனிசுவா போவோம். மாசமா இருக்கிற பிள்ளைய மூஞ்சி கற்கல்ல வெளியே கூட்டு போக கூடாது. இது கூட தெரியாது. இவங்கெல்லாம் பெரிய பொம்பளையாம். நான் என்ன காட்டு பாதை வழியாவ கூட்டு போறேன். இந்த 2 தெரு தள்ளி தானே இருக்கு வீடு. மாசமா இருக்கிற பிள்ளை ஆசைப்படுவாளேன்னு தான் வந்தேன். நம்ம பிள்ளைய நம்ம யார்கிட்ட கேட்கணும்? தீட்டு வாங்க. ஏமா வாமா. தலைவரே, நீங்க என்ன சொல்லுதீரு? ஆ ஏம்மா, நீங்க யார கேட்கணும்? கூட்டு போங்க. அத்தை, எனக்கெல்லாம் கிடையாதா? உங்களுக்கு இல்லாத வடையா? எல்லாம் உண்டு. வரும்போது கொடுத்து விடுதே. ஏன் நாங்க வரக்கூடாதா? ஒன்லி லேடிஸ், நோ ஜென்ஸ். கடையில 10 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்கறத விட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையா? மர்மோளே, நீ போயிட்டு வா. ஏங்க நான் போட்டேன். போயிட்டு வாமா. இது என்ன கேள்வி? போய் நல்லா உனக்கு பிடிச்சது சாப்பிடு. ரொம்ப சாப்பிட்றாத, நெஞ்ச கறிக்கும். சரி. முடிச்சிட்டு கூப்பிடு, நான் வந்து உன்னை கூட்டு வரேன். என்ன? சரிங்க. மாமா போயிட்டு வரேன். சரி மர்மோளே. மவளை பார்த்தனா இளிச்சக்கா மூஞ்சில அப்படியே 100 வாட்ஸ் பல்ப் எரியும். ஏம்மா, எதுவும் மிச்சம் மீதி கடந்தா எங்களுக்கு நைட்டு கொடுத்து விடுங்க. கஞ்சிக்கு கிஞ்சிக்கு வடையை கடிச்சிட்டு திம்பம்ல. இவ வைக்கிற குழம்பு வாயில வைக்க முடியாது. ஒரு வடையை கடையை வச்சு முழுங்க முடியும்ல. பாவம் தலைவர் நிலைமை. சார், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்ன செய்ய? சரி, மிச்சம் மீதி இருக்கிறது டவுட்டு தான். போயிட்டு வரோம். ராத்திரி நேரம் இப்படிலாம் கூட்டு போறது எனக்கு சுத்தமா சரியா படல. நான் இது சொன்னாலும் அதுக்கு எதிராக பண்ணணுங்கிறதானே உங்க வேலையே. மதர் மம்மி, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துல நம்ம தலையிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப மனசு கஷ்டப்படும். நீ வந்து சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டி உன்னை எப்படி பண்ணியிருந்தா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உனக்கு பாட்டி உன்னை எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து வச்சாங்க. உங்க பாட்டி மோரையில முளைச்சிட்டாலும் கஞ்சி கிடைக்காது. கஞ்சி எங்க அம்மா என்னை மாதிரி தங்கமான குணம். நீ தான் ராட்சசி மாதிரி ஆடுதுன்னு அவங்க உன் கூட இருக்க மாட்டேன்னு ஓடிட்டாவ. ஆமா, நான் தான் கெட்டவன். நான் தான் எல்லாம். போதுமா? போ நைட்டுக்கு தோசை சுட்டு போ. ஆமா, இதுதான் தெரியும். நம்மள அடுப்படியிலேயே போட்டு கொல்லணும்.